மௌனமா இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு ஒன்னும் செய்யலன்னு நினைச்சிடாதீங்க. அவர் மௌனமா இருந்தாலும் நமக்காய் கிரியை செய்கிற கர்த்தர். இப்ப சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த ஸ்திரீ வந்து நம்மளை தொந்தரவு பண்றாங்க, அனுப்பிடுங்க. ஆண்டவர் இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே, நான் தொலைந்து போன இஸ்ரவேலுடைய வீட்டாருக்கே நான் அனுப்பப்பட்டிருக்கேன். இவ புறஜாதி, உனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ற. அப்ப அந்த ஸ்திரீ என்ன பண்ணத்தாமா, நம்மளாண்டா சரி ஆண்டவரே தேங்க்யூட்டு போயிருப்போம். ஆனா அந்த ஸ்திரீ அந்த இடத்தை விட்டு போலங்க. அவள் கர்த்தரை ஆராதித்தாள், பணிந்து கொண்டாள். உறுதியான விசுவாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஏதாவது செய்கிற வரைக்கும் நம்ம விட மாட்டான். உம்மை தவிர இந்த பிரச்சனைக்கு தீர்வு தர யாராலும் முடியாது, உம்மால் மாத்திரம் தான் முடியும். நீங்க சொல்றது சரிதான், ஆனா எஜமானுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே. அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவராய் இயேசுவால மௌனமா இருக்க முடியலங்க. அவர் சொல்றாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறது உனக்கு நடக்க கடவுது.